இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா முத்தியாபுரத்தில் இருக்கிற எங்கள் அக்கா வீட்டுக்கு தான். எங்கள் அக்கா வீட்டில் பார்த்திங்கன்னா நிறையவே செடி வச்சுருப்பாளா. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் பின்னாடி தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க, நிறைய காய்கறி செடி வச்சுருக்கா. அதில் பார்த்திங்கன்னா இந்த மக்காச்சோள விதையும் போட்டு வச்சுருப்பா போல். அது நல்லாவே வளர்ந்துருந்துச்சு, ஒரு 8 செடி வளர்ந்துருந்துச்சா. அதில் ஒரு 6 செடியில் நல்லாவே காய் விட்டுருந்துச்சு. அதில் ஒரு 6 சோளம் மட்டும் நல்லா விளைஞ்சிருந்துச்சு. அதை பறித்து சுடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிச்சோமே. அதை பிச்சு பார்த்தா 3 சோளம் தாங்க நல்லாயிருக்கு, 3 சோளம் நல்லா இல்லை. மிச்சதெல்லாம் ஒரு மாதிரி பொக்கு மாதிரி இருந்துச்சு. உடனே சரி இருக்கிறத மட்டும் நம்ம சுட்டு திங்கலாம்னு சொன்னாங்க. சுட்டு தின்னா டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம சுட்டு திங்கலாம் அப்படி சொன்னாங்களா. உடனே சரின்னு சொல்லிட்டு தாங்க சுட ஆரம்பித்தோம். 3 சோளத்தை சுட ஆரம்பித்தோமா. எங்கள் அக்கா வீட்டை பார்த்திங்கன்னா நல்லாவே வீட்டை நல்லாவே செடியாக தான் வச்சுருப்பா. நல்லா சூப்பராக இருக்கும் அவங்க வீடை பார்த்தாலே. நம்மளுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அவங்க வீட்டுக்கு போனால். நிறையவே செடி வச்சுருக்கா. கீரை வகைகளே நிறையா வச்சுருக்கா. அதில் கேரட்டு, பால் செண்டு, செண்டுப்பூ, ரோஸு, கிரேந்திப்பூ, வெண்டைக்காய், பாவக்காய், திரும்ப இந்த மணத்தக்காளி கீரை, ரோஸ் பூ எல்லாம் வச்சுருந்தாலும் நாங்கள் இந்த பால் செண்டு மட்டும் கொஞ்சம் விதை எடுத்துக்கிட்டோமே வீட்டில் கொண்டு போடுறதுக்கு. டிசம்பர் செடி முன்னெல்லாம் நிறைய செடி வச்சுருக்காங்க. டிசம்பர் பூ, பிச்சிப்பூ, மல்லிப்பூ நிறைய செடி வச்சுருக்கா. நாங்கள் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சோளமும் ரெடி ஆகிட்டுங்க. சுட்ட சோளத்தையும் எடுத்து சாப்பிட்டோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் எப்படி என்ஜாய் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.